மட்டும் இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. என்ன தடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னால என்னை இங்கிருந்து அசைக்க கூட முடியாது. நான் நினைச்சதை விடவும் உண்மையிலேயே நீ ரொம்ப பலசாலியா தான் இருக்க. என்னோட ஒவ்வொரு அங்கத்திலையும் உங்க மீதான பக்தி தான் வெளிப்படுது. அதனால என்னோட அங்கங்களை என்னோட உடல்ல இருந்து விலக்கி அதுல இருந்து ஒலியை எழுப்புனா ஒலிக்கிற சத்தமும் உங்க பேராதான் இருக்கும். பிரபு பிரபு, இதுக்கு மேல முட்டாளாக மாட்டான் இந்த தசானந்தன். ஒருவேளை நீங்க என் கூட வரலனா உங்களோட சேர்த்து இந்த கைலாய மலையையே நான் தூக்கிட்டு போயிடுவேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர ஹர மகாதேவா. சிவசங்கர பெருமானே, உங்களுடைய மிகப்பெரிய பக்தனை எப்படி உங்களால இப்படி தண்டிக்க முடியுது? என்னால வலி தாங்க முடியல. உங்க பக்தனை இதுல இருந்து விடுவிச்சிருங்க. என்ன விடுவிங்க பிரபு, விடுவிங்க பிரபு. சிவசங்கர பெருமானே, என்னால வலி தாங்க முடியல. உங்க பக்தனை இந்த வலியில இருந்து விடுவிச்சிருங்க. பிரபு, இன்னைக்கு நான் பண்ண இந்த காரியத்தினால நீங்க ரொம்ப கோபமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற எந்த வழியுமே தெரியல பிரபு. இன்னைக்கு நீங்க உங்க பக்தனோட அழுகையில மனம் இறங்கி உங்களோட இந்த பக்தனுக்கு தரிசனம் வழங்கி பாக்கிய செஞ்சவனாக்கிட்டீங்க. என்ன பாக்கியசாலியாக்கிட்டீங்க. பக்தனின் வழி கடவுளின் மிகப்பெரிய வழி. நீ அனுபவிச்சுட்டு இருந்த அந்த வழிய உன்னுடைய ஆராத்திய கடவுளாக இருக்கிறதால அதே வழியை நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்தியின் வேதனையில நிறைஞ்சு இருந்த உன்னோட குரல், உன்னுடைய அழுகை எல்லாரையுமே கவலையடைய செஞ்சிருச்சு. இந்த மாதிரி கண்ணீர் விடுறவங்கள ராவணன் என்று அழைக்கணும். அதனால இதுவே இன்னிலிருந்து உன்னோட பெயராக இருக்கும். ராவணன், 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 ராவணன். பொதுமக்களும் பக்தர்களுக்கு தான் நம்ம பண்றோம். எந்த சிரமத்தாலும் எங்களுக்காக மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சிரமெல்லாம் அந்த அம்மா தீர்த்துருவா. அடுத்த வருஷம் இதை